வணக்கம். நர்சிங் ரிசர்ச்ல கிடைக்கிற சாதாரண தகவல்கள், அதாவது டேட்டா, எப்படி பல உயிர்களை காப்பாத்துற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் எவிடன்ஸா மாறுதுன்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அந்த பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, இந்த கேள்விதான் நம்மளோட தேடலுக்கு மையம். ஒரு சாதாரண பேஷண்ட் சர்வே எப்படி ஒரு மெடிக்கல் பிரேக் த்ரூவா மாறுது? இதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயல்முறை இருக்கு. அதைத்தான் நாம இப்ப விளக்கமா பார்க்க போறோம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த ஆதாரத்தோட அடித்தளம் என்னன்னு பார்க்கலாம். அப்புறமா டேட்டாவை எப்படி ஒன்னு சேர்த்து எடிட் பண்ணி கோட் பண்றாங்கன்னு பார்ப்போம். கடைசியா இதெல்லாம் எப்படி பேஷண்டோட சிகிச்சையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, முதல் கட்டத்துக்குள்ள போலாம். ஒரு ஆய்வுல இருந்து கிடைக்கிற மூலத்தகவல், அதாவது ரா டேட்டா, அது வெறும் ஒரு ஆரம்ப புள்ளி தான். அது ஒரு உண்மையான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னா அதுக்கு ஒரு முறையான ப்ராசஸ் தேவை. இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். ரா டேட்டாவை அப்படியே வச்சு நம்ம எதையும் பண்ணிட முடியாது. அதை முறையா ப்ராசஸ் பண்ணாதான் புள்ளி விவரப்படி துல்லியமா அனலைஸ் பண்ண முடியும். இந்த ஒழுங்குமுறை இல்லைன்னா எவ்வளவு நல்ல நோக்கத்தோட செஞ்சிருந்தாலும் அது தப்பான, சில சமயம் ஆபத்தான முடிவுகளுக்கு கூட கொண்டு போய் விட்டுடும். இந்த சார்ட்டை பாருங்களேன். இது ஒரு புனல் மாதிரி. மேல சிதறி கிடக்கிற ரா டேட்டாவை உள்ள போடும்போது அது படிப்படியா 7 ஸ்டெப்ஸ் வழியா பயணிச்சு கீழே பகுப்பாய்வுக்கு தயாரா இருக்கிற ஒரு தெளிவான தகவலா வெளியே வருது. இந்த பயணத்தை தான் நாம பார்க்க போறோம். இப்போ முதப்படிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இது எப்படின்னா, ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை எழுதி முடிச்சுட்டு அதுல இருக்கிற தப்பையெல்லாம் சரி பார்க்கற மாதிரிலாம். நம்ம சார்ட்ல இருந்த முதல் 2 ஸ்டெப்ஸ்ல கவனம் செலுத்தலாம். இதுதான் இந்த டேட்டா தயாரிப்பு பயணத்தோட முதல் மற்றும் ரொம்ப அடிப்படையான படிகள். தொகுத்தல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பெரிய பஸ்ஸலோட எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்த்து அதை அடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் அழகா வரிசைப்படுத்துற மாதிரி தான். இப்படி பண்றதுனால அடுத்தடுத்த வேலைகள் ரொம்ப ஈஸியாகிடும். இது ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டெப்னு சொல்லலாம். இங்க ஒவ்வொரு தகவலும் கரெக்டா இருக்கா, முழுமையா இருக்கா, ஒரே மாதிரி இருக்கான்னு நாம செக் பண்றோம். ஏன்னா ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட மொத்த ரிசல்ட்டும் மாறிப்போக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 வகையான எடிட்டிங்கும் ரொம்ப முக்கியம். ஃபீல்ட் எடிட்டிங்கிறது இன்டர்வியூ முடிச்ச உடனேயே தப்புகளை கண்டுபிடிக்க உதவுது. சென்ட்ரல் எடிட்டிங்கிறது எல்லா டேட்டாவையும் ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்த பிறகு ஒட்டுமொத்தமா பார்த்து எல்லாமே சீரா இருக்கான்னு உறுதி செய்யுது. நம்மளோட அடுத்த ஸ்டெப் மொழிபெயர்ப்பு. அதாவது நாம மனுஷங்க கொடுத்த பதில்களை கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்க முடியிற ஒரு மொழிக்கு மாத்துறோம். இது ஒரு ஷார்ட் ஹேண்ட் மொழி மாதிரி தாங்க. கம்ப்யூட்டருக்கு வேகமாவும் திறமையாவும் புரியுற மாதிரி நம்ம பதில்களை மாத்துறோம். இதனால பெரிய அளவுல இருக்கிற டேட்டாவை கூட ரொம்ப சுலபமா அனலைஸ் பண்ணிடலாம். இங்க பாருங்க, ஒரு சிம்பிள் உதாரணம். ஆண் அப்படிங்கிறதுக்கு 1 அப்படின்னும் பெண் அப்படிங்கிறதுக்கு 2ன்னு கோட் கொடுத்திருக்காங்க. இவ்வளவுதாங்க விஷயம். இப்படிதான் நாம வார்த்தைகளை எண்களா மாத்தி கம்ப்யூட்டர் கிட்ட அனாலிசிஸ்க்காக கொடுக்கறோம். சரி, கோட் பண்ண டேட்டாவை சாஃப்ட்வேர்ல போட்டதுக்கு அப்புறம் டேட்டா கிளீனிங்னு ஒன்னு பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஏதாவது தப்பா என்டர் பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணணும். அதே மாதிரி விடுபட்ட தகவல்களை என்ன பண்றதுன்னு ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். ஏன்னா இதுவும் நம்ம ரிசல்ட்டை பாதிக்கும். சூப்பர்! இப்போ நம்ம கிட்ட டேட்டா எல்லாம் ஒழுங்கா இருக்கு. அடுத்தது என்ன? அதை எப்படி அர்த்தமுள்ள குழுக்களா பிரிச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி காட்டுறதுன்னு பார்க்கலாம். டேட்டாவை நாம 2 விதமா பிரிக்கலாம். ஒன்னு பாலினம், படிப்பு மாதிரியான பண்புகளை வச்சு பிரிக்கிறது. இன்னொன்னு வயசு, எடை மாதிரியான எண்களை வச்சு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள பிரிக்கிறது. சரியான அனாலிசிஸ்க்கு சரியான முறையை நாம தேர்ந்தெடுக்கணும். இதுதான் அந்த மேஜிக் ஸ்டெப். குழப்பமா இருக்கிற எண்களை நாம ரிசர்ச் பேப்பர்ல பாக்குற மாதிரி தெளிவான, நீட்டான டேபிளா மாத்துற இடம் இதுதான். பார்த்த உடனே புரியுற மாதிரி விஷயங்களை இது மாத்திடும். டேபிளேஷன் ஏன் இவ்ளோ முக்கியம்னு பாருங்க. அது இடத்தை மிச்சப்படுத்துது, 2 விஷயத்த ஒப்பிட உதவுது, தப்புகளை கண்டுபிடிக்க உதவுது, கடைசியா கணக்கு போடுறதுக்கு ஒரு நல்ல அடிப்படையை கொடுக்குது. சோ இது வெறும் ஒரு டேபிள் இல்ல, ஒரு பவர்ஃபுல் டூல். இவ்ளோ டெக்னிக்கலான ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா இதோட உண்மையான தாக்கம் என்ன? இதெல்லாம் கடைசியில எப்படி நோயாளிகளோட வாழ்க்கைய மாத்துது? வாங்க பார்க்கலாம். ஆக மொத்தம் நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பேஷண்டோட வாழ்க்கைய மாத்துற ஒவ்வொரு சிறந்த மருத்துவ கண்டுபிடிப்புக்கு பின்னாலையும் இந்த மாதிரி ரொம்ப கவனமான, படிப்படியான டேட்டா தயாரிப்பு இருக்கு. இதுதான் அஸ்திவாரம். இந்த அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது மேல கட்டுற கண்டுபிடிப்பு எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரிஞ்சிடும். கடைசியா இந்த கேள்வியோட உங்களை விட்டுட்டு போறேன். இன்னைக்கு நாம இவ்ளோ கவனமா கையாள்ற ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட்டும் நாளைக்கு வரப்போற மருத்துவ அதிசயங்களுக்கான விதை. இந்த விளக்கத்தை பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.